ஸ்மோக் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ அங்கே லெவலு. Hi guys, welcome back to our channel Breathe Bikers. வீடியோ பற்றி நம்ம லடாக் சீரியஸோட 4th டே வீடியோ. நம்ம இப்போ வந்து ராஜாப்பூருங்கிற சிட்டியில் இருக்கோம். இது வந்து மகாராஷ்டிராவோட கோங்கன் ரீஜனில் இருக்குது. லாஸ்ட் நைட் ஹெவி ரெயின் இங்கே. நாங்கள் வந்து சேரும்போது ஒரு 9 ஆயிடுச்சு. காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இங்கேருந்து 8 மணிக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். பக்கத்துலேயே ஒரு சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. நம்ம பிளான்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை ரீச் ஆகணும். இட்ஸ் அரௌண்ட் 450 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. போகிற வழியில் கணபதிபுள்ளி பீச் இருக்குது, அங்கே கோயிலும் இருக்குது. போகிற வழியில் அதே கவர் பண்ணிடலாங்கிற வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆஃப் கண்டினியூ ரைடுக்கு அப்புறம் நம்ம வந்து கணபதியில் அரௌண்ட் 10:30க்கு ரீச் ஆனோம். வாங்க இங்கே போட்டுக்கோம். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரோட ஸ்பெஷலான வடாப்பாவையும் சாப்பிட்டு அங்கேருந்து புறப்பட்டோம். ஒரு 1:30க்கு ஒரு குட்டி டீ பிரேக். நான் ஒரு டீயா இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா துருள்ங்கிற ஏரியா. இது இங்கே வந்து ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்க முடியும். ஹாய் கைஸ், ஆக்சுவலி டுவர்ட்ஸ் கோவாலேருந்து நம்ம மும்பை வர வழியில் சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பைக் நிப்பாட்டினோம். காலையில் கணபதிப்பள்ளி பார்த்துட்டு. ஸோ அவர் இங்கே டீ கடைக்காரர் என்ன சொன்னார்னா, இங்கே கீழே ஒரு கோவில் இருக்குது, ஸோ அது பக்கத்துலேயே ஒரு நேச்சராகவே சுடு தண்ணி வர ஒரு கிணறு மாதிரி ஒரு சின்ன தொட்டி ஒன்று இருக்குது, நீங்கள் போய் பாருங்கன்னாரு. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம கீழே வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம்.
ஆக்சுவலி இப்போ ராக வந்து அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ காலில் அந்த கிணத்தை காமிச்சிட்ருக்கான். ஸோ நீங்களே பாருங்கள் அந்த கிணறு மீன்ஸ் அது சின்ன தொட்டி தான். ஸோ ஸ்மோக் ஆகிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ அங்கே பக்பிள்ஸ் வரதை பாருங்கள். நேச்சராகவே சீரியஸாகவே செம்ம ஹீட்டாக இருக்குது. நாங்கள் மேலே கை வச்சாவே ஒரு மாதிரி சுடுது. டுவர்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் குளிச்சுட்ருக்காங்க. ஒரு குட்டியாக ஃபால்ஸ் மாதிரி. ஃபால்ஸ் மீன்ஸ் இடத்துல ஸ்டோர் ஆகி தண்ணி வந்துட்டுருக்கு. பயங்கரமாக இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஹில்ஸில் தான் போயிட்டுருக்கு. போத் த சைட்ஸ் க்ரீனரி இருக்குது. பார்த்து பழத்தை பிடிச்சி வந்துட்டு இருக்கேன். ராண்டி பிடிக்க எவ்வளோ அழுத்து பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ராண்டி ஸ்கூட்டி வந்து ஓடிட்டு வந்துச்சு. வேற லெவலு. ஈக்குவல் கொடுத்து ஓட்டு அப்போ இறக்கத்துல வேற லெவலில். இப்படியே தான் நம்ம மும்பை ரீச் ஆகிடலாங்கிற பிளான் பண்ணிட்டு நம்ம ஜர்னியை கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணோம். 7 மணிக்கெல்லாமே மும்பை ரீச் ஆகிட்டோம். ஹெவியான டிராஃபிக்னால 9:30 ஆயிடுச்சு கேட்வே ஆஃப் இந்தியா ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் இங்கே 9 மணிக்கெல்லாமே என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியிலேருந்தே படமெல்லாம் பிடிச்சிட்டு அங்கேருந்து ரூம் தேட ஆரம்பித்தோம். பக்கத்தில் ரூம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வெளியே போய் ரூம் தேடினோம். அரவுண்ட் 11 o'clock நாங்கள் ரூம் ரீச் ஆகிட்டோம். இந்த 4 நாளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நாங்கள் ரூமுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக பே பண்ணோம்.